viewers, welcome to DGN Kathambam channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? I hope so. எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சேஃபா இருங்க, சேஃப்டியா இருங்க. வெளியில போனா மாஸ்க் போட்டுட்டு போங்க, சானிடைஸ் பண்ணிக்கங்க. டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க. அனாவசியமா நம்ம வெளியில போக வேண்டாம். தேவை அப்படினா மட்டும் வெளியில போங்க. வெளியில போனாலும் சேஃப்டியா போயிட்டு வாங்க. இன்னைக்கு மெனுல என்ன ரெசிபி அப்படினு பாத்தீங்கன்னா தித்திப்பு இடியாப்பம். இலங்கை நாட்டுல செய்யற ஒரு பலகாரம். அந்த நாட்டுல எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா லவரியா அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க இந்த பலகாரத்தை தான் இன்னைக்கு நமக்கு செய்து காட்ட போறாங்க, பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஜிஎன்ஸ் கதம்பம் சேனலுக்கு நீங்க புது வரவா இருந்தீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க. தேவையான ஒரு மூடி தேங்காய், 200 கிராம் சீனி, ஒரு அரை கரண்டி உப்பு, ஒரு 5 ஏலக்காய், 1/2 கிலோ அரிசி மாவு, அவிச்ச அரிசி மாவு. இன்னொன்னு சொல்லணும், உங்களுக்கு ஏற்கனவே இடியாப்பம் கொடுத்து காமிச்சிருக்கேன். அதனுடைய செய்முறை அந்த வீடியோல இருக்கு, நீங்க பாத்துக்கிடலாம். இன்னொன்னு அதே மாவு தான், அவிச்ச மாவு நல்லா சலிச்சுட்டு வெயில்ல காய வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். இப்ப அந்த மாவு தான் 1/2 கிலோ எடுத்து இந்த லெவரியா பண்றதுக்காக உங்கள்கிட்ட காமிக்கிறேன். லெவரியாவுக்கு தேங்காய் வறுக்க போறேன். வறுக்காமையே கூட பண்ணலாம், ஆனா நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது, கெட்டு போயிடும். தேங்காய் போனீங்களா, பால் மாவுல இறங்குச்சுன்னா கெட்டுடும். வறுத்து பண்ணிட்டோம்னா ஒரு நாள் பின்னையும் வச்சு கொடுக்கலாம், சாப்பிடலாம். அதுக்காக தான் இதை வறுத்துக்கணும், பொன்னிறமாவே வறுத்துக்கணும். தேங்காய் நல்லா ஆறுனா சீனி போட்டு பண்ணிக்கணும். நான் சீனி போடுறேன், உங்களுக்கு வெள்ளம் வேணும்னா கூட வெள்ளம் போட்டுக்கலாம். வெள்ளம் போட்டு வெள்ளத்தை காய்ச்சிட்டு திக்க ஆனதுக்கு அப்புறம் இந்த தேங்காயை கொட்டி நம்ம கொழுக்கட்டைக்கு வைப்போம், பூர்ணம் வைப்போம் பாத்தீங்களா, அது கூட பண்ணிக்கலாம். அது கூட நல்லா தான் இருக்கும். ஆனா நான் சீனி போடுறேன், உங்க விருப்பம் எதுவோ அது பாத்துக்கலாம். நீ எவ்வளவு நேரம் ஆகும் வறுப்பட? ஒரு 5 நிமிஷம் வறுக்கணும், நல்லாவே வறுப்படணும். இடியாப்பத்துக்கு எண்ணெய் தடவிக்கிறேன், ஏன்னா ஒட்டாம இருக்கணுங்கிறதுக்காக. சும்மா லைட்டா, நிறைய எல்லாம் தடவ வேண்டாம். இல்ல முன்பக்கம் தடவ வேண்டாம், பின்பக்கம் தடவிக்கிறேன்னா பின்பக்கம் கூட தடவிக்கலாம். இடியாப்பம் ஒட்டாம இருக்கும், அதுக்காக தான். பாருங்க, நல்லா கொதிச்சுடுது, நல்லா கொதிக்கணும். அரை கிலோ மாவு அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி போதுமா? 1/2 லிட்டர் தண்ணி போதும். செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது தெரியும் நமக்கு அளவு. சுடுதண்ணியில உப்பு போட்டுட்டேன், அதனால இதுல ஊத்தி பிணைஞ்சிட்டேன். இதான் மாவு, இதான் பதம் பார்த்துக்கணும். ஒட்டல போட்ட பிணைஞ்சா கையில ஒட்டவே கூடாது, கையில ஒட்டவே கூடாது. அதான் பதமே. கொழுக்கட்டை பதம் இருக்கலாமா? கொழுக்கட்டை மாவு. தேங்காய் பூ வறுத்தது இந்த பாருங்க, நல்லா ஆறிடுது. இது மாதிரி நம்ம கை விட்டு இப்படி பார்க்கும்போது நல்லா ஆறணும், தூள் மாதிரி இருக்கணும். இப்ப சீனி ஒரு 150 கிராம் சீனி போடுறேன். நல்லா பிணைஞ்சுக்கணும். இப்படி தேங்காவும் சர்க்கரையும் இந்த பாருங்க ஒரு சேர கலந்துருக்கேன். இது போல ஒரு சேர கலந்துருக்கேன். ஸ்டவ் பத்த வைக்க போறேன்.
இட்லி பானை வைக்கிறேன். தண்ணி உங்க அளவுக்காக சொல்றேன். இந்த செம்புல 2 செம்பு தண்ணி. பாத்திரம் வச்சிருக்கேன். இடியாப்ப தட்டு வைக்கிறதுக்காக உள் தட்டு வைக்கணும், மேல் தட்டு இல்ல, உள் தட்டு வைக்கணும். இந்த வைக்கிறேன் பாருங்க. இடியாப்பம் புளிய போறேன். இடியாப்பம் இந்த மைக்கா பேப்பர்ல புழிஞ்சிருக்கேன். ஏன் தெரியுங்களா? இப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து இப்படி வைக்கணும். இப்படி வச்சு மெதுவா இப்படி படிக்கணும். இப்படி இப்படி தட்டுல வச்சு இதை இப்படி பண்ண முடியாது. ஆகையினாலதான் இந்த பாலித்தீன் பேப்பரை நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுலயே தான் நம்ம கை வைக்கவே கூடாது. இவ்வளவுதான். இப்ப தட்டை பதமா எடுக்கணும். லவரியா எடுத்து வைக்கிறேன் பாருங்க. மூடுறேன். 10 நிமிஷம், கண்டிப்பா 10 நிமிஷம் வேகணும். ஏன்னா மடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்படி ஆகையினால 10 நிமிஷம் வேகணும். அடுப்பு ஹைல இருக்கணுமா? கண்டிப்பா ஹைல தான் இருக்கணும். இடியாப்பம் வைக்கிறதுக்காக கம்மி பண்ணிட்டேன். ஆவி அடிக்குது இல்ல, அதுக்காக தான். இடியாப்பம் வந்துருச்சு, பார்க்கலாம் இப்போ. லவரியா ரெடியா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல இதே போல செய்து பார்த்து எனக்கு சொல்லுங்க.